நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி.எப். சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜய் நடத்திய இன்றைய ஆர்ப்பாட்டம் படு தோல்வி. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த போராட்டமானது யாருக்கு எதிரானது அப்படின்னு தெரியவே இல்லை. அந்த போராட்டத்தில் நம்ம புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் அருண்ராஜ், அதுக்கப்புறம் நிர்மல்குமார், ராஜ்மோகன், இது மாதிரியான முன்னணி நிர்வாகிகள்லாம் பேசினாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் அந்த மேடையில் என்ன பேச வேண்டுமோ அதை பேசலை. சரி, விஜயை குளிர்விக்கின்ற மாதிரி ஒரு சில கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்கிறாங்க. அந்த கட்சி நிர்வாகிகள் விஜயை எந்த அளவுக்கு குளிர்விச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. 1967 CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல், 1977 MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல், 2026 விஜய் எனும் நான் என ஒலிக்கப் போகும். இங்கே வழக்கமான மற்ற கட்சிகள் செய்கிற மாதிரியான ஆர்ப்பாட்டம் தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா எதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்களோ அதுக்கு எதிரான இல்லை இது தவறு என்று சொல்வதற்கான ஆதாரத்தை சொல்லவே மாட்டாங்க. கண்டன ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பாராட்டு கூட்டங்களாக இருக்கலாமும் சரி, இல்லை கொள்கை விளக்கு கூட்டமாக இருக்கலாமும் சரி, ஆனால் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி தங்கள் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்தணும், இல்லை தங்கள் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா பொது வெளியில் புகழணும். அப்போ தான் நம்ம கட்சியில் நீடிக்க முடியும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர முடியும். அது மட்டும் புது கட்சியோ பழைய கட்சியோ சரியாக கற்று வச்சுருக்காங்க, அதை மட்டுமே செய்கிறாங்க. அதனால தான் அண்ணாதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து ஒரு 2 வருஷத்தில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அப்படியே ஆட்சி கட்டில் உட்காந்துட்ட மாதிரியும், ஏதோ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஏதோ கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் தேர்தலை சந்தித்து அப்படியே ஆட்சி கட்டில் உட்காந்துட்ட மாதிரியும், அவங்க 2 பேரும் எப்படி உட்காந்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்கள் உட்காருவாருங்க அப்படின்னு இவங்கெல்லாம் கனவு காண்றாங்க பாருங்க. இந்த மாதிரியான பகல் கனவு காணுகின்றவங்களுக்கு உண்மையாக மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிய போகுது. மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் மக்களாண்ட போய் நிற்பீங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. அப்போ தான் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீங்கள் திரைப்படத்தில் வந்து வசனம் பேசுகின்ற விஜய் அவருடைய பாதையை பின்பற்றி வரதுனால அப்படியே கற்பனை உலகத்தில் மிதக்கிறீங்க. சரி, இதெல்லாம் அவங்க தலைவரை குளிர்விப்பதற்காக பேசி போட்டாங்க, அதை விட்டுருவோம். ஆனால் உண்மையாகவே அந்த பொதுக்கூட்டத்தில் யாரெல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னு தொகுத்து பார்க்கின்ற போது கடைசியில் புஷி ஆனந்த் அவர்கள் சில வேண்டுகோள் வச்சாரு தேர்தல் ஆணையத்துக்கு. அதை பார்த்துட்டு வந்துருங்களேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் அதிகாரிகள் நேரடியாக சென்று சரிபார்ப்பு நடத்தும் முறையை கட்டாயமாக ஆக்க வேண்டும். BLO அதிகாரிகளை திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் மிரட்டுவதை மாறாட்டம் செய்வதையும் கைவிட வேண்டும். இந்த குளறுபடிகளுக்கு துணையாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டு வெளிப்படையான பிழையற்ற ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் உறுதியளிக்க வேண்டும். இது எங்கள் உரிமைக்கான போராட்டம், இது எங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் எங்கள் போராட்டம் ஓயாது. இந்த அநீதிக்கு துணை போகும் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் போராட்டம் தொடரும். பாத்தீங்களா, BLO இருக்காங்களாம், பூத்து லெவல் ஆபீசர், கவர்மெண்டால நியமிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்க வீடு வீடாக போகிறாங்களாம். ஆனால் அந்த இடத்துல விஜய் உடைய ரசிகர் வீடு, விஜய் கட்சிக்காரங்க வீடுன்னு சொல்லலை புஷி ஆனந்த் அவர்கள். விஜய் ரசிகர் வீடு என்று சொன்ன உடனே வந்து இவங்க வீடெலாம் பூட்டிட்டு இருக்குது, இங்கே ஆள் இல்லை அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா பூத்து லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகின்ற BLO வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுக்கின்னு வேறு வீட்டுக்கு போயிடுறாங்களாம். விஜய் ரசிகர் வீட்டுகளுக்கு ஃபார்மே கொடுக்குறது கிடையாதான். அதனால் இந்த குளறுபடிகளை தடுக்கணுமா. அது மட்டும் கிடையாது, திமுகவுக்கு ஆதரவானவர்களே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறாங்களாம். அதனால் திமுக அரசாங்கமும் பாஜக அரசாங்கமும் ஒன்றா கை கொத்துக்குச்சா. அதனால தான் தவேகா தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க வேண்டும்ன்றதுக்காக சரி செய்கிறாங்களா. அதனால் நம்ம புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். பாருங்க, நியாயமாக வாக்காளர் பட்டியலில் இத்தனை ஆண்டு காலமாக யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களெல்லாம் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் இருக்கணும். முக்கியமாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் விஜய் வாக்காளர்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அது எப்படியாவது நீக்கணுன்றதுக்காக BLOக்களை மிரட்டி அவங்கெல்லாம் நீக்கிடுறாங்களாம். இது நியாயமானது கிடையாது. அதனால் தயவு செய்து
வாக்காளர் பட்டியலானது வெளியான பிறகு யார் யார் பேர்லாம் விட்டு போயிருக்குதோ அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். பிறகு நாங்கள் வந்து புகார் அளிப்போம் தேர்தல் ஆணையத்தில். அப்படி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கின்ற பொழுது யாரெல்லாம் விடுபட்டிருக்குதோ அவங்க பேர்லாம் சேர்க்கணும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை வாக்களிப்பது தான். அதையே திமுக காரன் புடுங்குறானா தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த போராட்டம் முழுவதுமே திமுகவுக்கு எதிரானதாக மாறிப்போச்சு. மற்றபடி இது தேர்தல் ஆணையத்துக்கு எதிரானது, எஸ்ஐஆருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லவே முடியல. ஆதவர்ஜனா இருக்கலாம், இல்லை அருண்ராஜ் அவர்களாக இருக்கலாம், புஷானந்த் அவர்களாக இருக்கலாம், அவங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க, பிஎல்ஓ கூடவே போங்க, பூத் லெவல் ஆஃபீஸரை கூடவே போங்க. திமுக காரன் உங்கள் வாக்குகள் இல்லாத மாதிரி பண்ணிடுவான், நம்ம கட்சிக்காரனுடைய வாக்கு இல்லாத மாதிரி பண்ணிடுவான். அதை நீ தடுக்கணும். அதே மாதிரி உங்கள் ஓட்டு வாக்குச்சாவடி வரைக்கும் வந்து சேரணும்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். அதை உறுதிப்படுத்தணும். அதற்காக தான் இந்த கூட்டம். அப்போ எஸ்ஐஆரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாதா? இந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக திருத்துறீங்க. போதிய கால அவகாசம் கிடையாது. அதனால் இந்த அவசரமாக இந்த எஸ்ஐஆரை திருத்துறீங்கள, அதை நிறுத்திட்டு தேர்தலெலாம் முடியட்டும். அதற்கு பிறகு அமர நம்ம இந்த எஸ்ஐஆரை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாதா? மொத்தமாக திமுக காரன் அரசாங்க அதிகாரியை கையில் போட்டுன்னு வாக்கை திருடுறான். ஸோ அதை தடுப்பதற்காக தான் இந்த போராட்டம். அப்போது தேர்தல் ஆணையத்துக்கு திமுக செய்கின்ற மோசடியை எடுத்து சொல்வதற்காக தான் இந்த போராட்டம். அப்படி பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் ஒன்றும் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கம் தெரியாமல் திமுக திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக இந்த தவேகாவினர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் படுதோல்வி தான் அடைந்திருக்கிறது. ஏன்னா திமுக காரன் எப்படி வாக்கை திருடுகின்றான், இல்லை தவேகா காரங்க போராட்டத்துக்கு வராமல் திமுக காரன் எப்படி தடுத்து வண்டிகளை திருப்பி விடுறான், காவல்துறையானது எப்படி திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, எந்த அளவுக்கு திமுகவுடைய கைப்பாவையாக இருக்குது, இதை மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தவேகா என்றாலே திமுக காரனுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எதிர்ப்பு புராணங்கள், பிஜேபியினுடைய சதிவலை தெரியுமோ, பீகாரில் பார்த்தீங்களா எவ்வளோ பேருடைய வாக்கை வந்து திருடிட்டாங்கோ அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில பேர்லாம் வந்து அந்நிய நாட்டுக்காரங்க பீகாரில் வந்து களமிறங்கிட்டாங்கன்னு சொன்ன மோடி, ஆனால் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பீகாரில் செஞ்ச எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டுக்காரங்க என்று அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினேன் சொல்லு பார்க்கலாம். அப்போது நியாயமாக அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கை திருட வேண்டும் என்பதற்காக தானே பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சிறப்பு திருத்தம் கொண்டு வந்த. பீகாரில் அந்நிய நாட்டுக்காரன் இருந்தான்னா எத்தனை பேர் இருந்தான் சொல்லு பார்க்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தான் இதே மேடையில் சொல்கிறீங்க பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்காளரை தேர்தல் ஆணையமானது நீக்கிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த 65 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்நிய நாட்டுக்காரன் இருக்க மாட்டான்? அந்த புரிதல் கூட கிடையாதா? மொத்தத்தில் பாஜக எதிராக பேசணும், திமுக எதிராக பேசணும், அதுக்கு ஒரு மேடை கிடைக்குச்சு. அதனால் எஸ்ஐஆர் தொடர்பாக என்ன குளறுபடி இருக்குது என்பது தொடர்பாக யாராலும் பேச முடியல. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனைன்னு சொல்கிறாரு, தலையாய பிரச்சனைன்னு சொல்கிறாரு. ஆனால் தலையாய பிரச்சனைக்கு கூட தலைவன் வந்து களத்தில் இறங்கி போராட மாட்டான். அப்புறம் இந்த போராட்டமானது வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனைக்கு கூட வரலன்னா அப்புறம் எந்த பிரச்சனைக்கு வருவார்? கரூரில் பாதிப்படைஞ்சாங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவார். மழை வெள்ள பாதிப்பா வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு நிவாரணங்கள் வழங்குவார். கேட்டால் போலீஸானது அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. போராட்டமா நான் வீட்டிலேருந்து வீடியோ விட்டுறேனே, அதுவும் உலகம் காணாத ஒரு புதிய போராட்டம். மொத்தத்தில் விஜயபருடைய அரசியல் தமிழக அரசியல் களத்துக்கு புதுசாக இருக்குது. அதுலேயும் தலைவன் என்றாலே மக்கள் பிரச்சனைக்காக வெளியே வர மாட்டான் பொழுது. கேட்டால் காவல்துறை அனுமதி தரவில்லை அப்படின்னு சொல்கிறது. காவல்துறையானது யாருக்குத்தான் கேட்ட உடனே அனுமதி கொடுத்துருக்குது? நீதிமன்றத்தை நாடுங்க. மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் வந்தால் நீதிமன்றமானது உங்களுக்கு அனுமதி தராதா? இப்படி வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாக இந்தியா முழுவதும் கவனம் பெற்றிருக்கும். சரி, அதனால் தலைவன் வராததுனால இந்த போராட்டம் படுதோல்வி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பல வாய்ப்புகளை திமுக தருது, மத்திய அரசாங்கம் தருது, அதெல்லாம் பயன்படுத்திட்டு வெளியே வரணும். விஜயை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை சின்னதோ பெருசோ, ஆனால் மக்களுக்கு பிரச்சனை என்றால் களத்தில் நீக்கக்கூடிய முதல் ஆள் விஜய் தாயா அப்படின்றத நிரூபிச்சிருக்கணும். அப்போ தான் நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் கேட்டால் 2026 எங்கள் ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க. சில அறகுறைகளை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை பார்த்து சில கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டுச்சு?
அது திமுக கூட்டணி கட்சி மாதிரியான ஒரு கூட்டமாக தான் இருந்தது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை கூட்டி அதில் அனைத்து கட்சியும் கூப்பிட்டு அங்கே நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை ஏன் ஏற்றக்கூடாது, கேரளா மாதிரி ஏற்றிருக்கலாமே அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சருக்கு தவேகாக்காரங்க இன்றைக்கி கோரிக்கை வச்சாங்க. அதனால் ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கிற மாதிரி திமுக ஏமாத்துறது, ஆனால் உண்மையிலே வந்து இந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு அவங்க ஆட்களை பிஎல்ஓ கூடவே அனுப்புறது எந்த அளவுக்கு பார்த்தீங்களா. இரட்டை வட திமுக உண்மையாகவே எஸ்ஐஆர் வேண்டாம், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் ஏற்றிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமானது ஒரு மசோதா கொண்டு வருது, ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, அதுக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு உச்ச நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றம், இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம், இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எதிராக கண்டன தீர்மானமானது சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் அதிகார மையங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொள்ளக்கூடாது. அதனால தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அதுலேயும் அட்டானமஸாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், இதுக்கு எதிராக கண்டன தீர்மானம் ஏற்றக்கூடாது அப்படின்றது இந்த தவேகாக்காரங்களுக்கு தெரியல. ஏப்பா கேரளாவில் ஏற்றிருக்காங்களே இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீர்மானம் சட்டமன்றத்தில் போடல. அப்படி போட முடியாது. போட்டால் வந்து வச்சுங்களேன் ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் பறிச்சிடும். அதனால் எதுவுமே தெரியாமல் தமிழக அரசாங்கமானது ஏன்பா எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நீ தீர்மானம் போடலாம், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன தீர்மானம் போடக்கூடாது. இது மரபு. இதெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்டன தீர்மானம் போட்டவங்க இதுக்கு போடாத விட்டுருவாங்களா? அதனால் என்ன பண்ணால் என்ன ஆகுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே தேர்தல் ஆணையமானது தவறு செய்துனா நீதிமன்றத்தை நாடலாம், ஆனால் சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் ஏற்ற முடியாது. இதெல்லாம் விஜய் கட்சிக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது? மொத்தத்தில் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் என்று சொல்லிட்டு திமுகவை திட்டி தீர்த்தாங்க. ரெண்டாவது காவல்துறையினர் வந்து போராட்டத்துக்கு அனுமதி அளிக்கல அப்படின்னு புலம்பி தீர்த்தாங்க. மூன்றாவது தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வச்சாங்க. நான்காவது ஒவ்வொரு தவேகா தொண்டரும் வந்து உங்கள் வாக்கானது காணாமல் போயிடக்கூடாது, பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தால் நியமிச்சிருப்பாங்க, அவங்க பின்னாடியே போய் உங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஐந்தாவது பல பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் தவேகா தொண்டர்கள் வந்து கூடவே போய் இந்த ஃபார்மை ஃபுல் பண்ணி கொடுங்க. ஆறாவதாக யார் ஒரு வாக்கு விட்டு போயிருந்தாலும் அதை உடனடியாக நம்ம கருத்துக்கு கொண்டு வாங்க, நாம் அதை வச்சு பெரிய போராட்டம் நடத்துவோம். ஏழாவது திமுக காரன் யாருடைய வாக்கையும் நீக்கிவிடக்கூடாது, கண்ணும் கருத்துமாக பாருங்கள். எட்டாவது குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள இந்த வாக்கு திருத்தமானது செய்து முடிக்கணும். அப்படி செஞ்சு முடிக்கலன்னு வச்சுங்களேன், நம்மெல்லாம் மீண்டும் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம். அதனால் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கென்று தமிழக அரசாங்கமானது சில பணிகளை கொடுத்துருக்காங்க. அந்த பணிகளை செய்வாங்களா, இல்லை வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் களமிறங்கி வேலை பார்ப்பாங்களா? அது மட்டும் கிடையாது. 9வதாக மழையானது பொழந்து கட்டுது. இந்த மழை வெள்ள பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் பார்ப்பாங்களா, இல்லை வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. 10வது ஏழை எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் கழனிக்கட்டுக்கு போகாமல் அப்படியே வீட்டு வாசல் இருந்துக்கிட்டு எப்படா வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு அதிகாரிகள் வராங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணுமா? பிஎல்ஓக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போ வரோம், எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் முன்கூட்டியே சொல்லணும் இல்லையா? ஏன் சொல்லலை அப்படின்றது. 11வதாக ஐயா சாமி வாக்காளர் சிறப்பு திருத்தம் தான் பண்ணுறீங்க, ஆனால் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ஒரு கிரிக்கெட் வீரரை வச்சோ இல்லை ஒரு நடிகரை வச்சோ இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தமாக இருந்தது எப்படி பண்ணணும் என்று சொல்லிட்டு ஒரு விளம்பரப்படுத்தலாமே. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கும் இவங்க எப்போ வரப்போகிறாங்க, எந்த தேதியில் வரப்போகிறாங்க, எத்தனை நாள் வருவாங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் திமுகவுக்கும் பல அறிவுரைகள் சொன்ன மாதிரி தெரியுது. மற்றபடி இது எஸ்ஐஆர் வேண்டாம் திரும்ப பெறுக அப்படின்னு போராட்டத்துலேயும் கண்டன பதாகைகள் வச்சுக்கின்னு கண்டன கோஷமானது எழுப்பல. மொத்தத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடல,
எஸ்ஐஆரில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அதையும் சொல்லலை. ஆனால் எங்கள் வாக்கெல்லாம் பாதிப்படையுமே, அதை எப்படி காப்பாற்றிக்கணும் என்று சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் ஆக்கப்பூர்வமாக தான் இருந்தது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பின்னாடி தான் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அதிமுக பாஜகவும் தான் வந்து எஸ்ஐஆர் வேண்டும், அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும், கடந்த காலங்களில் திமுக எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்குது என்பதை பற்றியும் புட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை தவேக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சொல்கிற மாதிரி தெரியுது. அதிமுக நாளைக்கு போராட்டம் பண்ணுறதா இருந்தது, ஆனால் அதை இப்போ வந்து கை விட்டுட்டாங்க. 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை பண்ண போகிறாங்க. நாளைக்கு ஏன் கை விட்டான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வன்னியர்களுடைய போராட்டம் இருக்குது. திமுக அரசாங்கத்தை கண்டித்து சிறை நிரப்பம் போராட்டம் 10.5% வந்து உறுதிப்படுத்தணும். திமுக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு வலியுறுத்தல். ஸோ மொத்தத்தில் பாமகவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் என்பதற்காக இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் வேண்டும் என்ற அதிமுகவுடைய போராட்டம் 20ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதிமுக செய்கிறது தான் திமுகவும் செய்து, அதே மாதிரி தவேக்காவும் செஞ்சுருக்குது. மொத்தத்தில் நாங்களும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கோம், நாங்களும் போராட்டம் பண்ணுவோம், அதை தான் இவங்க செஞ்ச மாதிரி தெரியுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.